இந்த ரகசியம் புக்ல மோரிஸ் குட்மேன் அப்படிங்கிற ஒரு அதிசயமான மனிதனை பத்தின கதை வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. 1981ல மார்ச் மாசம் 10ஆம் தேதி அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கு. என்ன பண்றாரு, பிளைட் ஓட்டுறாரு. அது கீழே விழுந்து நொறுங்கிருது. அதுல அவரோட முதுகுத்தண்டு எலும்பு எல்லாமே நொறுங்கிருது. இந்த கழுத்துல இருந்து போற 2 முக்கியமான எலும்பு உடைஞ்சிடுறதுனால அவரால சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, கழுத்துக்கு கீழே வேலை செய்யாது, கண் எமைய மட்டும்தான் அசைக்க முடியுங்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. டாக்டர்லாம் இவர் வாழ்க்கை பூரா இப்படிதான் இருக்கணும், இவர் கண் எமையை தவிர எதுவுமே அசைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, டாக்டர்களின் பார்வைதான் அது, நான் அப்படி இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல என்கிட்ட இருந்தது என்னுடைய மனம் மட்டும்தான். உங்களுடைய மனம் மட்டும் உங்களுடைய கரங்களில் இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சீர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அற்புதமா இருக்கும். அவர் என்ன பண்றாரு, செயற்கை சுவாசம் தான் அவருக்கு வச்சிருக்காங்க. அவரால் சொந்தமா சுவாசிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவருடைய மனதுக்குள்ள இருந்து சொல்றாரு, ஆழமாக மூச்சு விடு, ஆழமாக மூச்சு விடுன்னு. அவர் சொல்லி சொல்லி கடைசி அவருக்கு செயற்கை சுவாசத்தை எடுக்கிறாங்க. சொந்த கால்கள்ல நடந்து வெளியில போவேன்னு ஒரு தேதி குறிப்பிடுறாரு. அதே மாதிரி அந்த நாள்ல மருத்துவமனையில இருந்து சொந்த கால்கள்ல நடந்து போறாரு. டாக்டர்களே வியக்குறாங்க. அவர் சொல்றாரு, வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், சாதிக்க விரும்புகிறவர்களுக்கு நான் 6 வார்த்தைகள் சொல்வேன். தான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே ஆகிறான் மனிதன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு அற்புதம் இல்ல? நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம்.